என்ன 241 ஆர்டர் வந்துச்சு. எனக்கு தேவையில்லடா இதெல்லாம். சோறா இல்லை சால்னாவான்னு தெரில. நம்ம 1 கிலோமீட்டர் சேவ் பண்ணியிருக்கோம். நான் டி நகர் டிராப்புக்கு வந்திருக்கு. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து டேட்டு February 5. மீட்டரை ஆன் பண்ணிட்டேன் பார்த்துக்கிறேங்க. ரூம்லேயே வச்சு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு போத்தரில். வழக்கம் போல் இங்கேனா ராயப்பேட்டை தான் எடுத்துருக்கேன். அண்ணா சாலையில் எஸ்பேக்குன்னு போட்டிருக்கு ட்ராப் லொக்கேஷனு. இங்கே பிக்கப் வந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போட்டிருக்கான். அதான் கஸ்டமருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கால் பண்ணி. பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ரைஸ் நம்ம வந்து பிக்கப்புக்கு வந்துட்டேன். அந்த கடை தான் உத்தம் எலக்ட்ரிக்கல்ஸ்னு போட்டிருக்குது. கேட்பேன். நான் போட்டேண்ணா வெயிட் லேண்டில் ஒரு 3-4 கிலோ இருக்கும். தூக்கி உள்ளே வச்சிரும். அமௌண்ட் வந்து இங்கே இல்லையா, இங்கே தான் கொடுப்பாங்களாம். சரி ஓகே. இன்ன வர ரேபிடோலேருந்து ஒரு ஆர்டர் கூட வரலையே. இல்லை அந்த சைடு சைதாப்பேட்டை சைடு தான் வந்துட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கூட சைதாப்பேட்டை தான் வருது. சரி கேஷ், நான் போகும்போது ஏதாவது ஆர்டர் போட்டால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா நண்பர்களே? நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படா வரும்ன்ட்டு. கரெக்டாக ரோட்லேருந்து பிக்கப்பு ரேபிடோவில். அமௌண்ட் வந்து ட்ராப் வந்து ஆழ்வார்பேட்டை. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் 70,000 போட்டிருந்தான். அமௌண்ட்லாம் பார்க்கலாம். ட்ராப் லொக்கேஷன் மட்டும் தான் பார்த்தேன். டக்குன்னு எடுத்துட்டேன். போயிட்டு நான் கால் பண்ணல பிக்கப்புக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறதுக்கு. பக்கத்தில் தான் நான் அதான் டக்குன்னு எடுத்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து ஒரு 550 மீட்டர் தான். அதான் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு என்ன ஆர்டர்னு பார்ப்பேன். அந்த இருக்குல்ல ராஜ் எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒரு கடை இருக்குல்ல, இங்கே தான் வந்து பிக்கப்பு. என்னடா எடுத்தவொடனே ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக்கல் கடையாக வருது, ஒன்றும் புரியல எனக்கு. ரைட்டு தான் பார்ப்போம் இங்கே எவ்வளோ பிரச்சனை. ரைஸ் பிக்கப் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, ஏதோ சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு இதை கொடுத்துருவோம். இவன் தான் பக்கம் ஆழ்வார்பேட்டை. போய் கொடுத்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். என்ன அப்படின்னு என்னாச்சு ஏதோ புக் பண்ணுமா, அதனால் திருப்பி கொடுத்தாப்புல. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஆழ்வார்பேட்டை கொடுத்துருவோம். இதுதான் நமக்கு பக்கம். உள்ள நந்தனம் வழியாக போயிட்டு திருப்பி அப்படியே அண்ணா சாலைக்கு வருவோம். கைஸ் பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டருக்கு 2 ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேண்ணா. என்ன அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நந்தனம் மெட்ரோ கிட்ட நிற்கிறேன். இதுக்கே டைம் ஆயிருந்தா. இந்த ரேபிடோ எடுத்தோம்ல, 2 எலக்ட்ரிக் கடை தான். வந்துட்டு அந்த போட் ஹவுஸ் கிட்ட நந்தனமா கோட்டூர்புரமான்னு தெரியல எனக்கு, எந்த ஏரியான்னு தெரியல. ஓகே, நான் வந்துட்டேன். லொக்கேஷன் பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஃப்ரீயாக பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. 0756 78 ரூபா காமிச்சு. கைஸ் கஸ்டமர் வந்து இது 80 ரூபா அனுப்பிச்சிருக்காப்புல. சரி, இந்த ஆர்டர் கம்ப்ளீட்டு. ரேபிடோ மறுபடியும் ஆர்டர்லேயே கிடக்கான். ஓகேவா? அந்த சைடு ஏதாவது வரும், தூக்கும். இப்போ நம்ம போர்ட்டருக்கு போயிடும். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆப்பு? 5.7 தான் எங்கிட்ட போனாலும். சரி கிளம்பும், இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆர்டர் வந்துச்சு எங்கேன்னா அன்றைக்கி பண்ண அதே சம்பவம். 0.01 கிலோமீட்டர் பிக்கப்பு, 0. ஒரு அதே 0.1 0.1 பிக்கப்பு, 0.1 ட்ராப்பு. தெரியும் இந்த மாதிரி 47 ரூபா படிச்சிருக்காங்க. ட்ராப் லொக்கேஷனே பிக்கப்லையும் போட்டு வச்சிருக்காங்க. யார் மாட்ட போகிறான்னு தெரில எனக்கு. அதெல்லாம் நான் எடுக்கல. 47 ரூபா ட்ராப் எங்கேயா தூக்கி எங்கே லாங்கில் விட்டானுங்களோ, முடிஞ்சு. நான் சொல்ல இந்த ஆர்டருக்கு வந்துட்டேன். நான் அப்படியே பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடைக்குது ஒரு மாதிரி வண்டி டப்பு டப்புன்னு. அதான் எஸ்பேங்க் இங்கே காமிச்சு கரெக்டாக பாரத் வேறு இருக்கா, அப்படி பெட்ரோலை போட்டு போயிடும். எங்கேன்னு சரியா தெரியலையே. எஸ்பேங்க்னா போட்டுருச்சு. இவனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி விட்ருவோம், இல்லைன்னா நச நசம் நச்சுக்கிட்டே இருப்பான். தண்ணிக்கிறாரு கஸ்டமரு. $98 பண்ணிட்டாப்ல. இவனை என் பண்ணிடுவோம்.
கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி 12 கிலோமீட்டர் ஓட்டிடுவோமா? 12 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டிடுவோம். 12 கிலோமீட்டருக்கு 100 ஒன்று, 180 ஒன்று. பட் ஆடுலாம் வருது. பட் அது வந்து நமக்கு தெரிஞ்ச ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் நான் எடுக்க போகிறேன், இல்லைன்னா எடுக்க போகிறது கிடையாது. இந்த சைடெலாம் நான் போகவே விரும்பலை. திரும்பி இந்த ட்ரிப்ளிகேனு எக்மோர் சைடுக்குள்ளே நம்ம ஏரியா சைடு போயிடும். விரும்பாக்கம் அசோக்குள்ளே அந்த சைடு ஏதாவது தான் பார்ப்போம். ஏன்னா இங்கிட்ட போனாலே சிக்கல் தான். அப்படி போயிருவா? இங்கிட்ட போகக்கூடாதான். இந்த மாதிரி நிறையா பில்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் இருக்குது, வெளியே போயிடலாம். ஆனால் சுற்றி போக சொல்கிறானுங்க. சரி, இவங்களை குறை சொல்ல முடியாது. இவங்க ஓனர் சொல்கிறதான் கேட்க முடியும். மறுபடியும் ஒரு ஆர்டர் வருது. இதெல்லாம் எடுக்க போகல. பிக்கப்பே வந்து உனக்கு 3 கிலோமீட்டரா? இதெல்லாம் எவன்டா எடுப்பான்? அப்படா அதுக்காக ஆர்டர் போட்டு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். சிட்டி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஆர்டர் கேன்சல் பண்ணல, நம்ம அப்படியே விட்டுட்டோம், வருமா அடுத்து அப்படின்னு கேட்டாப்புல. கண்டிப்பாக வரும். நீ சிட்டிக்குள்ளே இரு ப்ரோ. சிட்டிக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போய் பெட்ரோலை போட்டுக்கிறோம். அடைக்கிறான் வண்டி. இதை பார்த்தீங்களா? அடுத்து அம்பத்தூர் வருது. எனக்கு தேவையில்லடா இதெல்லாம். 5 லிட்டர் போட போகிறேன். கரெக்டாக 505 ரூபா வரும் 5 லிட்ரு. 5 லிட்டர். இதா கேமரா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காம பாருங்க. 63 ரூபா சின்ன ஆர்டரு. வெயிட் பண்ணுவோம், ஏதாவது நமக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். நமக்கு ஏர்னிங்ஸ்லாம் அவ்வளோவா இது கிடையாது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக கூட ஒரு நல்ல ஆர்டராக பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்த ஆர்டர் போட்டு நான் ஒரு பெஸ்ட்டான ஆர்டர் எடுத்தேன்னா சொல்கிறேன் கைஸ். 241 ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக போரூருக்கு போகிறோம் நம்ம. இப்போ பிக்கப் வந்து 1.9 கிலோமீட்ரு. இங்கே ஜானிகான் ரோடுன்னு இருக்குது. இதில் அட்ரஸில் எதுவுமே இல்லை, மொட்டையாக தான் இருக்குது. சரி, ஓகே. நமக்கு ஏற்ற ஆர்டர் வந்துச்சு போரூருக்கு. இதோட இன்னொரு ஆர்டர் எடுத்தோம்னா அந்த சைடு ரேபிடோவில் பறந்துட்டு அப்படியே ஒரே இதை முடிச்சிடலாம் டைமிங்கை. ஃபஸ்ட்டு போய்ட்டு பிக்கப் பண்ணி இவனை ஃபஸ்ட்டு ஆன் போட்டுக்கிறோம் ரேபிடோவை. ஏன்னா அவன் எப்போ போடுவானே தெரியாது. சேஃப்டியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே கேஷ், நான் போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு என்ன ஐட்டம் நான் சொல்கிறேன். இங்கேயா ஹைதராபாத் பிரியாணி கிட்டியா? என்ன கடைன்னு தெரியலையே, எதுவுமே போடல லொக்கேஷனை. பாட்டிட்டு கேட்போம், ஃபோன் அடிப்போம். கைஸ் இது இல்லையா? இந்த இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ. ஓகே, வெயிட்டு என்ன ஒரு 5 கிலோ இருக்கும். நம்ம எப்போ போல் பின்னாடி வச்சு கட்டிட்டு நம்ம பைபிள் ஆன் பண்ணி விட்ருவோம் ரேபிடோவை. ரைட்டு கைஸ், பின்னாடி வச்சு இப்போ இங்கேருந்து எவ்வளோன்னு பார்ப்பான் லொக்கேஷனு. ஸ்டார்ட் ட்ரிப்பு கொடுத்துருவோம். 17 கிலோமீட்ரு. எங்கே? கிருவம்பாக்கம் கிட்டே. கிருவம்பாக்கம், குளப்பாக்கம். சரி, ரைட்டு. அங்கேருந்து எந்த ஆர்டர் வந்தாலும் இப்போ நம்ம எடுக்கலாம், பிரச்சனையும் இல்லை. நம்ம இப்போ கோடம்பாக்கம் வழியாக தான் போகிறோம். ஸோ கோடம்பாக்கத்தை வந்து வெஸ்ட் மாம்பலம், கேகே நகர், ராமாபுரம், அசோக் பில்லரு எதாக இருந்தாலும் எடுப்போம் நம்ம. பிரச்சனை இல்லை. இப்போ உள்ளே போகிறவரை ஆஃப் பண்ணி விட்டுருந்தவனை ஆன் பண்ணி விட்ருவோம். இந்த ரூட்டு தான் போகிறேன். சரி, ரைட்டு, கிளம்போம். கைஸ், நான் அப்படியே போகிற வழியில் ஏதாவது ஆர்டர் வந்துச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த சைடு நசன் இருக்கும், ப்ளாக்லாம் பண்ண முடியாது. இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டும் ரேபிடோவில் ஒரு ஆர்டர் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி போரூர் போட்டால் நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே வச்சுலாம் போட மாட்டான். எப்படியும் நம்ம கோடம்பாக்கம் கிட்ட போகும்போது ஏதாவது ஆர்டர் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த சைடில் இருந்தால் போரூருக்கு ரேர் தான், வரது ரேரு. ஆனால் வந்துச்சு நல்லாயிருக்கும். ஒரே இதாக ஒரு 200 ஆர்டர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 சேர்த்தோம்னா கரெக்டாக டைமிங். இங்கே போகிறதுக்கு ஒரு 2000 இதோட முடிச்சிடறேன். போயிட்டு திருப்பி ரூம்க்கு வரதான். திருப்பி ரூம்க்கு வரும்போது ஏதாவது ஆர்டர் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். நமக்கு 4 வரை நம்மளோட டைம் முடிஞ்சு. அதான் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரே இதாக அள்ளிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். போடுறா, ஏதாவது ஆர்டர் போடுறா, எடுத்துகிட்டு போகிற மாதிரி. கைஸ், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். தெரியாது எதுவும் வரல. இங்கே நம்ம ஆர்கார்டர் இருக்குல்ல, இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போய் வலசர வாக்கத்தில் கொடுக்கணும். 53 ரூபாயோ என்னமோ போட்டுருந்துச்சு. சரி, வந்தால் பெரிய ஆர்டர் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. இன்னும் டைம் அதுக்கு மேலே இருக்காது. அதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். வலசர வாக்கம் தான் நான் போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கஸ்டமர்கிட்ட ஃபோன் அடிச்சு என்னன்னு கேட்டேன். ஃபுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாப்ல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறேன். போகிற வழியான வலசர வாக்கம் எதுக்காவது யூஸ் ஆகும். 53 ரூபா நம்ம கம்மி பண்ணவே கூடாது. நமக்கு தேவை 500 ரூபாய்க்கு மேலே நம்ம போயிடணும், அவ்வளோதான். 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ளே எடுக்கணும். 500 ரூபாய்க்கு ஆனால் மேலே போயிடணும், அவ்வளோதான் நம்மளோட டார்கெட்டு. அதனால் எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ப முடியாது. அப்படியே போயிட்டு வைங்களேன், இவன் பூத்தருக்கு வந்து பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிடும். சும்மா ஒரு ஆர்டர்லேயே பண்ணோம்னா. அதான் வேறு வழி இல்லை. காரைக்குடி கறி விருந்து இங்கே தான் பிக்கப் எடுத்துட்டேன். இது வெறும் சோறா இல்லை சால்னாவான்னு தெரில. சோறு மாதிரி தான் இருக்குது. போகிற வழியில் ஆர்கார்டில் தான் கரெக்டாக 3 கிலோமீட்டர் காட்டுது. போய் கொடுத்துட்டு போயிடும். அப்படியே ஒரே ஒரு ரூட்டு தானே.
அதுக்கடுத்து ஏதாவது ஆர்டர் இருந்தாலும் எடுப்பேன் நான். மக்களே இந்த கடை தான், இதை போய் கொடுத்துட்டு அந்த கடை தானே கரெக்டு தான், போய்ட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடும். ரேபிடோ ஓடிபி சொல்லுங்கள். 8 ரூபா கஸ்டமர் 60 ரூபா கொடுத்துட்டாப்ல. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக போ. ஊருக்கு போமா, ஆஃப்லாம் பண்ண போகிறதில்ல. அடுத்து ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். 4 கிலோமீட்டர் இங்கேருந்து கரெக்டாக இன்னும். சரி கிளம்பும். இப்போ வந்து டைமு 1:27 ஆகுது கைஸ். கூட்டத்தில் தான் வந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் விரும்ப பக்கத்துக்கு ஆர்டர் வருது. திரும்பிலாம் என்னால் அங்கே போக முடியாதா, எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் அதுவும் சின்ன ஆர்டர் தான், 53 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. வேறு வழி இல்லை, நம்ம இந்த ஆர்டர் போய் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். போரூர், காட்டுப்பாக்கம், கிரும்பாக்கம் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அந்த எடுத்துகிட்டு போவோம் கைஸ். இந்த போர்ட்டர் டிராப்புக்கே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதை பாருங்க, மறுபடியும் ஒரு மோலி வாக்கான ஒரு ஆர்டர் வந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு போச்சு. சரி போயிட்டு போகுது, இதுக்கு மேலே அதை எடுத்துக்கிட்டேன் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. வந்துட்டேன், ரீச் ஆகிட்டேன். மேக்ஸிமம் இன்னும் ஒரு கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அந்த 60 ஆர்டர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு நானும் பெரிய ஆர்டர்லாம் வரும்னு நினச்சேன், ஒன்றுமே காணும். சரி ஓகே, இருந்தால் தான் நல்லதுக்கு நினச்சிட்டு போக வேண்டியதான். இப்போ இந்த ஆர்டர் போய் கொடுத்துட்டு போகிறதுக்கு 1:50 அப்படி இப்படின்னு ஆயிரம் வச்சுக்கிறீங்களேன். அப்படியே இங்கேருந்து திருப்பி நம்ம ஏரியா சைடு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அதோட நான் வந்து முடிச்சுக்கிடுவேன், அவ்வளோதான். 3 மணிக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு 2:30க்கே அந்த அமௌண்ட் வந்துடும். அதனால் அதுக்கு மேலே ஓட்டணும் அவசியம் இல்லை. அதுக்கு மேலே எங்கிட்டு போட்டாலும் எங்கிட்ட தானே வேறு எங்கேயாவது போடுவான். நம்ம இப்படி மறுபடியும் போயிட்டு ரூமுக்கு வர்றதா, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2:30 கரெக்டாக 3 மணி கூட ஆகும், சொல்ல முடியாது. இந்த டிராஃபிக்கில் நம்மளால் எதுவுமே வந்து கெஸ் பண்ண முடியாது இத்தனை மணிக்கு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு லாஸ்ட் ஆர்டர் வந்து நான் ரூம் சைடு ஏதாவது வடபழனி சைடு ஏதாவது போகிற வழியில் ஏதாவது எடுப்பேன். எடுத்துகிட்டு அதை நான் முடிச்சுக்கிறேன் கைஸ், ஓகேவா? இதை நான் கொடுக்கும்போது நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். கரெக்டாக வந்துட்டேன், சால்வ் பண்ணுவோம் கைஸ். அதில் வந்து கொடுத்தாச்சு, இந்த வீடெலாம் கொடுத்தேன். கரெக்டாக மேம் வந்து 241 ரூபா வந்துச்சா, 250 ரூபா பண்ணியிருந்தாங்க. இப்போ டைம் வந்து 1:46. அவனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ கமிஷன் போக எவ்வளோன்னு பார்ப்போமா. 241 ரூபா எவ்வளோ இது கமிஷன் எடுத்துருக்கான். 28 ரூபா எடுத்துருக்கான் கமிஷனு. இல்லை ஒரு 9 ரூபா டிப்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்கன்னா ரூல் சைடு ஏதாவது ஆர்டர் வரலான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படி கிளம்பும். அவ்வளோதான். இதுக்கு மேலாம் வந்து இதில் ஓட்ட முடியாது, டைம் இழுத்துருவோம். இதுக்கு மேலே அடுத்த ஆர்டர் வெளியே எங்கேயா எடுத்துன்னு வைங்களேன், டைம் சாப்பிட்ருவான். அதனால் இதுக்கு மேலே எடுக்க முடியாது. போய் நம்ம ரூம் சைடு ஏதாவது வரலான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது நின்று பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஆர்டர் வரும். இல்லைன்னா கொஞ்சம் போரூர் உள்ளே போவோம், போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் கைஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக போகிறேன். இங்கே ஒரு 10 நிமிஷம்னு பார்த்தேன், எந்த ஒரு ஆர்டருமே வரல. போர்ட்டர்லேருந்து மறுபடியும் வந்து வானகரத்துக்கு இழுக்கிறான், அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகலுவோம். மணி வந்து 1:53 ஆகுது. பொறுமையாக அப்படியே கிலோமீட்டர் லிமிட் வச்சுருக்கேன், ஒரு 2-3 கிலோமீட்டர் போவேன். போயிட்டு அங்கேயே வண்டி ஆஃப் பண்ணி போட்டுருவேன். இன்னும் நமக்கு 1 ஹவர் கையில் இருக்குல்ல, அதனால் ஏதாவது ஆர்டர் வரும், பார்ப்போம் கைஸ். அப்படியே இங்கே எண்டுட்டு இருந்தேன். இது எந்த இடம்லாம் எனக்கு தெரிலங்க. இது வந்து போரூர் தான் போட்டிருக்கு. நான் எண்டுட்டு இருந்தேன். கரெக்டாக ரேபிடோ நான் எதிரே பார்க்கல. எங்கே வந்துருக்குன்னா கரெக்டாக டீனர் ட்ராப்புக்கு வந்துருக்கு. நான் கஸ்டமர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டேன், கன்ஃபார்ம் தான் அப்படி சொன்னாப்ல. சரி, சில நேரத்தில் வந்து ட்ராப்பு தப்பாக போட்டு பண்ணல, அதையும் கேட்டேன். டீனர் போட்டுங்க ட்ராப் அப்படின்னு கேட்டேன். டீனர் தான் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்ல. சரி ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பிக்கப் வந்து 800 மீட்டர் தான். அமௌண்ட் வந்து எவ்வளோ போட்டுருந்துச்சு, 163 ரூபாய் என்னமோ போட்டுருந்துச்சு. இவனை போட்டர் ஆன தான் இருக்கான். ஓகே, இது நடந்தாலும் நல்லதுக்கே நினச்சிட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். நான் எதிரே பார்க்கலங்க உண்மையிலே. ரேபிடோ கரெக்டாக டீனர் போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. போய் பிக்கப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. கால் பண்ணி வெளியே வர சொல்லுவோம், இல்லைன்னா வீட்டு நம்பர் கேட்போம். ரேபிடோ தானே மேம்? ரைட்டு, பைசா ஆர்டர் எடுத்துட்டேன். கரெக்டாக வந்து எங்கேன்னா ட்ராப்பு இங்கே இந்த ஜிஎன் செட்டி ரோடு. ஆனால் நம்ம இப்போ காட்டுற ரூட்டில் நான் போகிறதில்ல, வேறு ரூட்டில் போக போகிறோம். இவன் ரூட்டில் வந்து 14 கிலோமீட்டர் காட்டுறான். அந்த ரூட்டில் நான் போகிறதே கிடையாது. எங்கிட்டு இந்த கிண்டி அண்ணா சாலை போய்ட்டு கிண்டி போகல, அந்த ரூட்டு காட்டுறான். அங்கிட்டலாம் நான் போகிறதே கிடையாது. இருக்கு அசோக்குள்ளே அங்கிட்ட வழியாக நான் போயிடுவேன். எதுக்கு இவ்வளோ சுற்றி போவேன்? கரெக்டாக அந்த அம்மா அதே மாதிரி 161 ரூபா பண்ணிட்டாங்க. 13 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம 1 கிலோமீட்டர் சேவ் பண்ணியிருக்கோம். நான் அங்கிட்டிருந்து வந்து ஆற்காடு ரோட பிடிச்சி ஆற்காடு ரோட பிடிக்கும்போது எனக்கு 9 கிலோமீட்டர் காட்டினா கரெக்டாக 7.9 கரெக்டாக 8 கிலோமீட்டர் காமிச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 1 கிலோமீட்டர் சேவ். இங்கேருந்து சைட்டாக ஒரே ரோடு தான். போயிட்டு கடைசியாக நுங்கம்பாக்கத்தில் நிற்கும்.
அந்த திருமலைப்பிள்ளை ரோடுன்னு நினைக்கிறேன். அங்கே நிற்கும். அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்துகிட்டு ஹபீபுல்லா ரோடு லெஃப்ட் எடுத்தோம்னா கரெக்டாக வந்து ட்ராப் லொகேஷனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் சேவ் பண்ணியிருக்கோம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச ரூட்னால, அதனால் தெரிஞ்ச ரூட்டாக எடுத்து ஓட்டுங்க பசங்களா. அப்போலான்ட்டு அவ்வளோ கிலோமீட்டர் கம்மி பண்ணி ஓட்ட முடியும். தெரியாத இடத்துக்கு பெரிய ஆர்டர் வருதுன்னு தெரியாத இடத்துக்கு எடுத்து ஓட்டினீங்கன்னா திருப்பி சும்மா தான் வரணும். திருப்பி வர்றதுக்குலாம் காசு கிடையாது, இன்சென்டிவ் கிடையாது. பார்த்து ஓட்டுங்க கைஸ். வந்துட்டேன் நான். இந்த பில்டிங் தான், இந்த பில்டிங் தான் போட்டிருக்கு. கேட்டு பார்ப்போம், கால் பண்ணுவோம். கைஸ் கஸ்டமரே வராரு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து டைம் என்ன ஆகுது? 2:55 ஆகுது. கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 45 கிலோமீட்ரு. ஸோ இங்கேருந்து ரூம் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி நான் சொல்கிறேன், ரூம் போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்கிறேன். கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ரூம் போக வேண்டியது தான் ஸ்ட்ரைட்டாக. இப்போ வர 45 கிலோமீட்டரா? ரூம் போகிற வர ஒரு 3 இல்லைன்னா 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சாச்சு ஷிஃப்ட்டை. பட் ஏர்னிங்ஸ் வந்து நான் நைட்டே எப்போ போல் நைட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூம் போய்க்கிறேன், அதான் டாஸ்க். ஓகே, இன்றைக்கி வந்து காலையில் ஓட்டினதில் ஏர்னிங்ஸ் ஓகே. இன்றைக்கி நான் டே பை டே வந்து ஸ்விக்கி கம்மி பண்ணிட்டே வருவான். வீக்கெண்டில் கொஞ்சம் ஆர்டர் போட்டு அமௌண்ட் ஏற்றுவான். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன். ஓகேவா? அதுவும் 40% தான் போட்டிருக்கான். 40%னால் ஒரு எவ்வளோ, ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா. எனக்கு தெரில, சரியாக தெரில எவ்வளோ வருன்ட்டுனா. எனக்கு நான் போயிட்டு காட்டுறேன், இருக்கு. நான் வந்துட்டேன். சரி கைஸ், ஜோனுக்குள்ளே வந்துட்டேன் நான். கரெக்டாக ஜோனுக்குள்ளே வர்றதுக்கு எப்பவும் போல் 690 மீட்ரு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 650 காட்டுது. சரி, ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். ஓகேவா? 6-4 ஆன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இவனை ஆன் பண்ணிட்டேன். கரெக்டாக 6-4க்கு பார்த்தீங்களா 40% போட்டிருக்கான் இன்றைக்கி. அதனால் அந்த 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ள வரும்னு என்னோடய கெஸ்ஸிங்கு. ஸோ எவ்வளோ வரும்னு அக்யூரேட்டாக எனக்கு தெரில. ஸோ வெயிட் பண்ணுறேன், டக்குன்னு போட்டுறேன். இப்போ ஆர்டர் இருங்க, நான் போட்டோன்னு கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான், பார்த்துக்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் 20 ரூபா, 2.25 கிலோமீட்டருக்கு. பிக்கப் போகிறதுக்கே 1.8 கிலோமீட்டர் போகணும். அப்போ 20 ரூபா ஆர்டர், பார்த்துக்கிறேங்க. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் வெறுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி கிலோமீட்டர் கம்மி பண்ணும்போது கட்டு ஓட்டவே மாட்டீங்க. அவ்வளோதான், தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவீங்க. அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு ஓட்டினோன்னா ஸ்விக்கியில் சம்பாதிக்கலாம். சரி ரைட்டு கைஸ், நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். நைட்டு பல கம்பளை முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சரி கைஸ், மணி வந்து இப்போ 10:58 ஆகுது. ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கடைசி ஆர்டர் எங்கன்னா இங்கே ஜாஃபர் கான் பேட்டில் போய் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு திரும்பி டீனரில் வந்து சாப்பிட்டுட்டு வெஸ்ட் மாம்பலம் போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட. என்ன பண்ணுறது, டெய்லி பழக்கப்பட்ட ஹோட்டலாம் சாப்பிட முடியும், இறங்கி சாப்பிட முடியாது. சரி ஓகே, இப்போ வர எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 45 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகேவா? நான் ஆஃப் பண்ணல, ரூம் போய் தான் ஆஃப் பண்ணணும். வேறு சர்ச்சு வந்து 20 ரூபா போட்டிருந்தான் எக்ஸ்ட்ரா. இருங்க காட்டுறேன். இது பெரிய ஆர்டர்னால 35 ரூபா போட்டிருக்கான். அதனால் இதை கணக்கில் எடுக்காதீங்க. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன், எடுக்கல. சரி ஓகே, ஆனால் 20 ரூபா தான் நீங்கள் சர்ச் போட்டிருந்தேன். சரி ரைட்டு, நான் ஒரே ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எத்தனை கிலோமீட்டர் ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன், எவ்வளோ ஆர்டர் பார்த்துருக்கேன், ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கேன்ட்டு. 1000 ரூபா வராதுன்னு நினச்சேன் இன்றைக்கி கையில் ப்ராஃபிட்டு. ஆனால் வந்துடுச்சு கடைசி நேரத்தில். அப்படி இப்படின்னு டிப்ஸ் இன்றைக்கி வந்துச்சு ஸ்விக்கியில். 30 ரூபா ஒரு ஆள் கொடுத்தாரு, பாக்கெட்டில் அப்படியே இருக்குது. நான் காட்டுறேன். இன்னொரு ஆர்டருக்கு வந்து 340 ரூபா, சாரி 325 ரூபா, 340 ரூபா கொடுத்தாங்க. அதில் ஒரு 15 ரூபா டிப்ஸு. சரி கைஸ், ரூமுக்கு வந்துட்டேன்னா எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம் இப்போது. சரி, இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இப்போ? ஒரு 46, காலையில் ஒரு 48, 46, 48. ஸோ இன்றைக்கி வந்து 94 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோமா? 94 கிலோமீட்டருக்கு 75, 85, 95, 19 கிலோமீட்டரா? சரி ஓகே, 130 ரூபாய் வச்சுக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? போர்ட்டரில் வந்து 2 ஆர்டரு. இந்த ஆர்டருக்கு வந்து டிப்ஸு எதுவும் தரல, 98 ரூபா கரெக்டாக பண்ணாங்க. இந்த ஆர்டருக்கு வந்து 241 ரூபா இருந்துச்சு. கஸ்டமர் வந்து 250 ரூபா பண்ணாங்க. 9 ரூபா டிப்ஸ் இதில். ஓகேவா? 298 ரூபா ப்ளஸ் 9, 298 ப்ளஸ் 9 ருபீஸ். அடுத்து நம்ம ரேபிடோவில் வந்து இந்த 2 டிப்ஸ் தான் வந்துச்சு. 78க்கு 80, 58க்கு 60, 4 ரூபா வந்துச்சு. 405 ப்ளஸ் 4, 405 ப்ளஸ் 4. இப்போ ஸ்விக்கிக்கு போமா? ஸ்விக்கியில் வந்து 353 ப்ளஸ் 155, 353 ப்ளஸ் 155 ப்ளஸ்ஸு இன்சென்டிவ் ஒரு 145 ரூபா. இன்றைக்கி இன்சென்டிவ் 9 ஆர்டர் தான், அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டான்.
9 ஆர்டருக்கு வந்து 145 ரூபா, 145, 1369. டிப்ஸ் வந்து எவ்வளோ வந்துச்சு? 15 ரூபா ஒன்று, 30 ரூபா ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். எதுக்கும் ப்ரூஃபோடே காமிச்சிரும். கரெக்டாக அந்த 20 ரூபா லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பெட்ரோல் பல்கில் மாற்றிக்கலாம். நான் கொடுத்தா போட்டுருவாங்க. 30 ரூபா ஒன்று, 340 ரூபா கொடுத்துட்டு 325 ரூபா பில்லு, 15 ரூபா டிப்ஸு. ஓகேவா? 30, 45 ரூபா. அப்போது ரெக்கார்ட் ஆச்சா? எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரில. கையில் வச்சு இது பண்ணேன், கரெக்டாக ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில. சரி ரைட்டு. 45, 1414 ரூபா. ஓகேவா? இதில் வந்து சாப்பாடுக்கு ஒரு 200, பெட்ரோல் ஒரு 130. ஓகே, 120 ரூபா பெட்ரோல், 94 கிலோமீட்டர் தான் இன்றைக்கி. பரவாயில்ல, முன்ன பின்னா போட்டுக்கிறோம். டெய்லி 130 ரூபாய் போட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1084 ரூபா எடுத்துட்டோம். சரி, ஓகே கைஸ், வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறேங்க. சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்.